நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டி செந்தில்குமார் எம்ஏஎம்எல் சார் அவர்களுடைய விழாவிற்காக வரவுள்ளார்கள். எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்தி அவரை வரவேற்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம இந்த இடத்துல இவ்வளோ சந்தோஷமாக ஒரு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் போகிறவங்க எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. நைட்டில் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்குறோம்னா இதுக்கெல்லாம் காரணம் காவல்துறை. அவர்களுடைய பணி திறம்பட இருப்பதனால் நாம் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்க முடியுது. இல்லாட்டி நம்மளால் நைட்டில் தூங்க முடியாது. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு துறையில் திட்டக்கூடிய அறிக்கை பிறந்து இன்று திருச்சி இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்பி டி செந்தில்குமார் சார், என்னை பொறுத்தளவு நான் பணி சைடு பார்க்கல, அவருடைய நிறைய பேச்சுக்களை யூடியூப்பில் கேட்டிருக்கேன். ஒரு தலை சிறந்த தமிழ் இலக்கியவாதி அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு உண்மையிலே நான் உண்டு. சங்க இலக்கியங்களை முழுசாக எப்படி தான் படித்தார்னு எனக்கும் தெரியல. அவ்வளோ சங்க இலக்கியங்கள் 27,000 புக்கு படிக்கணும்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும். அவ்வளோ பெரிய புத்தகத்தையும் படித்து மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதியாகவும் சிறந்த ஒரு பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய இவர் கிடைச்சிருக்கிறது நம்ம மாவட்டத்திற்கு ஒரு பெருமை. ஏன்னா இன்னைக்கு ஒரு கல்லூரியில் போய் பேசியிருக்காங்க, பள்ளியில் பேசியிருக்காங்க, பொது மேடைகளில் டிவி நிகழ்ச்சிகளில் பேசியிருக்காங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சது திருச்சி மாவட்டத்தில் அவர் வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு எளிமையான அந்த வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கி நம்மளுடைய இந்த பெண்கள் தின விழாவிற்கும் நம்மளை சிறப்புப்படுத்த வருகை தந்துள்ள நம்முடைய எஸ்பி அவர்களை சிறப்புரையாற்றி தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனிய மகளிர் தின விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கும் கிராம விடியல் அமைப்பின் நிறுவன இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் இயக்குனர் அவர்களுக்கும் கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் மற்றும் டீன் மேடம் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம இப்போ பரவலாகவே அந்த பெண்ணுரிமை, பெண்ணினத்துக்கான குரல், பெண்ணுக்கான உரிமையை கேட்கும் இந்த மாதிரி போராட்டங்கள், அமைப்புகள் இதெல்லாம் நிறைய இப்போ உருவாகிருக்கு. ஆனால் நம்மளுடைய தமிழ் மரபு எல்லா காலகட்டத்திலுமே நம்ம ஒரு பெண்களை மிக உயர்வாக தெய்வமாக பாவிக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அது இடையில் ஒரு சில பேரால் ஒரு சில சூழ்நிலையில் அந்த பெண்களுக்கான உரிமை ஏதோ மறுக்கப்படுவது போல ஒரு தோற்றம் உண்டாயிருக்கு. ஆனால் அதை நிஜம் அல்ல. நம்முடைய எப்போவுமே நம்ம மொழியவே நம்ம தாய்மொழின்னு தான் சொல்கிறோம். நம்ம நாட்டை தாய்நாடுன்னு சொல்கிறோம். நம்முடைய நதிகள் அனைத்தும் 2 நதிகள் தவிர, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா தவிர அனைத்து நதிகளும் பெண்கள் பெயராலேயே அழைக்கப்படுகிற சிறப்பு பெற்றது. எல்லா காலகட்டத்திலுமே பெண்கள் நம்ம தமிழ் மரபை பொறுத்தவரை ஒரு உச்சபட்ச கௌரவத்துக்கு தான் ஆளாயிருக்காங்க. சங்க இலக்கியம் எடுக்கும்போது ஆண்பார் புலவருக்கு இணையாக ஓங்கு புகழ், அதை காட்டிலும் ஓங்கு புகழ் பெற்றிருந்த ஔவையார், நச்சல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், வெண்ணி குயத்தியார் போன்ற பல பெண்பார் புலவர்கள் அளப்பரிய பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையார் அந்த பெண்கள் குல மகளிர் குல திலகம்னே போற்றப்படலாம்.
அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க அம்மையார். ஔவையார் சொல்லியிருப்பாங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினியில் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டாறு பெரியார் இடாதார் இழிகுழுத்து பட்டாங்கில் உள்ளபடி. சாதிங்கிறது ரெண்டு தான். ஒன்று வறுமைப்பட்டவங்களுக்கு பொருள் உதவி செய்கிற ஒரு பிரிவினர், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காதவங்க. இட்டார் பெரியார் இடாதார் இழிகுழுத்தார். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய பார்க்குறவங்க பெரியவங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்காம தானே எல்லாத்தையும் வச்சுக்கிறவங்க இழிவானவர்கள். இந்த ரெண்டு தவிர இந்த நீதி பேசுகிற உலகத்தில் வேற சாதி இல்லை. இப்படிப்பட்ட இதை சொன்னது யார்? ஔவையார். அப்போ 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களை மதிக்கிற குணம், பெண்களை கௌரவிக்கிற குணம் இருந்திருந்தா, அந்த பண்பாடு இருந்திருந்தால் மட்டும்தானே இப்படிப்பட்ட படைப்புகள் உருவாக முடியும். அப்போ ஆணாதிக்கம், ஆண்கள் வந்து பெண்களை நசுக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அப்படி இருந்தால் அவையாரை பாட்டு எழுதவே விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஓகே, அதில் வந்து ஸோ அந்த நம்ம சமுதாயம் என்பது எப்போவுமே பெண்ணினத்துக்கு ஒரு அளப்பரிய கௌரவத்தை கொடுத்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இதில் காவல் பெண்டீர் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு பெண்பார் புலவர், அந்த அம்மா எழுதியிருப்பாங்க ஒரு பாட்டு. சிற்றில் நல்தூன் பற்றி நின் மகன் யாண்டுலன் என வினவின் என் மகன் யாண்டுலன் என அறிய புலிநிகர் ஒத்த அல்லலை பற்றி ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவோன் போர்க்களத்தோ மாதே. காவல் பெண்டிங்கிற ஒரு பெண்பால் புலவர் எழுந்த அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, என் மகன் எங்கே இருக்கான்னு கேட்குறீங்க, என் மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்பேற்பட்ட புலிக்கொட்டியை ஈன்றெடுத்த, அப்பேற்பட்ட புலிக்கொட்டியை சுமர்ந்த வயிறு இதுதான். அவன் ஆனால் இந்த நேரத்தில் எங்கேயோ போர்க்களத்தில் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஒரு காவல் பெண்டிங்கிற புலவர் சொல்றது, பெண்பால் புலவர் எழுதியிருக்கிற பாடல். என் மகன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, என் மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்பேற்பட்ட புலிநிகர் அலைய ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவோன் மாதே போர்க்களத்தே. அப்படிப்பட்ட புலிக்கொட்டியை ஈன்ற வயிறு இதுதான், அப்படிப்பட்ட புலிக்கொட்டி உருவான இடம் இதுதான். அவன் போர்க்களத்தில் எங்கேயோ சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ அதில் வந்து நம்ம எப்போவுமே நம்முடைய பெண்பார் புலவர்கள், நம்முடைய சங்க காலம் தொட்டு பக்தி இலக்கியம் எடுத்துட்டா, வைணவர்களுக்கு ஆண்டாள் திருப்பாவை, ஆண்டாள் எப்படி நம்மாழ்வார் இருந்தாரோ, எப்படி பெரிய ஆழ்வார் இருந்தாரோ, அவர்களுக்கு நிகர் ஆண்டாள் படைத்த திருப்பாவையோ, ஆண்டாள் படைத்த திருப்பாவை தான் நம்ம வேதமாக ஓதுறாங்க மார்கழி மாதம். அதே மாதிரி இந்த பக்கம் சைவத்துக்கு எடுத்துட்டா காரைக்கால் அம்மையார். அதனால் எல்லா காலகட்டத்திலும் நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்திருக்கோம். அது வந்து நம்ம இல்லை பெண்களை வந்து அடக்கி வைக்கிறாங்க, பெண்களை வந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க, பெண்கள் முன்னேற முடியல, அப்படி கிடையாது. அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அதே கதி தான். அடக்கி வைக்கிறது, துரோகம், ஏமாற்றம், தோல்வி, புறக்கணிப்பு, அது எல்லாருக்கும் உண்டு. நமக்கு திறமை இருந்தால் நம்மளை யாருமே புறக்கணிக்க முடியாது. நமக்கு திறமை இருந்தால் அது எந்த இனமாக இருக்கட்டும், எந்த குடிப்பிறப்பாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த கல்வி கற்றிருந்தாலும் சரி, இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு தான் இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய கருவி. அறிவு தான் நம்மளை அந்த துயரத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நம்மகிட்ட இருந்து யாராலையும் எடுக்கவே முடியாது. செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். எந்த பகையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பகைவர எதிரிகளால் எப்படிப்பட்ட பீரங்கி வச்சும் தவிர்க்க முடியாத ஒரு பொருள்னா நம்முடைய அறிவு. அதனால் நம்ம அதை தான் வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டா நம்மகிட்ட இருந்து யாராலையும் நம்முடைய திறமையை அழிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறப்ப, அதாவது வைமு கோதை நாயகி அம்மாள், வைமு கோதை நாயகி அம்மாள் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1901 பிறந்த ஒரு பெண் எழுத்தாளர். 117 நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த இளைஞர்கள், 1925-30 அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள், வைமு கோதை நாயகி அம்மா புத்தகம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்குன்னே ஜெகன் மோகினின்னு ஒரு இதழ் வருது, ஒரு இலக்கிய இதழ். அந்த இதழ் வந்து நொடிஞ்சு போகுது, அந்த இதழ் வந்து சரியாக போகல.
1000 காப்பி அடிக்கிறாங்க. மெல்ல மெல்ல அது 400 ஆகி 300 ஆகி குறைஞ்சி போகுது. அப்போ தான் இந்த இதழை தூக்கி நிறுத்தணும்னா இந்த அம்மாவுடைய கதையை எழுத சொல்லுங்கள், இந்த அம்மாவுடைய தொடர் போடுங்க, வைமு கோதை நாயகி அம்மா, இந்த அம்மாவுடைய தொடர் எழுதுனா நமக்கு வந்து இதழ் சர்க்குலேஷன் கூடுங்க. அதே மாதிரி 1000 சர்க்குலேஷன் இருந்த இதழ் 200 மாறினது இந்த அம்மாவுடைய கதையை வெளியிட ஆரம்பித்த உடனே ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ இருந்த இளைஞர்கள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இந்த அம்மா இதழ் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அங்கே போய் கட்டு பிரிக்கும் போதே சண்டை போட்டு ஓங்கிட்டு வருவாங்களாம் இந்த அம்மா கதையை படிக்கிறதுக்கு. அப்படி வாங்கிட்டு வந்து அந்த கதையை ஒரு ஆள் அப்போ வாங்கும் திறனோ புத்தகமோ கம்மியாக தானே இருந்திருக்கும் 1930களில். வாங்கிட்டு வந்து ஒரு ஆள் படிக்க 6 பேர் சுற்றி உட்காந்து கேட்பாங்களாம். ஒரு ஆள் படிக்க 6 பேர் சுற்றி உட்காந்து கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் 15 பக்கம் படித்த உடனே அதை கிழிச்சிருவாங்களாம். அதை கிழித்து அடுத்த குரூப் எடுத்துகிட்டு போய் படிக்குமா. அதுக்கடுத்த 15 பக்கம் இந்த குரூப் படிக்குமா. ஃபஸ்ட்டு வால்யூம் நீ படி அப்படி சொல்லிட்டு. அப்போ எப்படி அப்போ இருந்த அந்த அம்மாவுடைய அந்த வைமு கோதை நாயகி அம்மாவுடைய எழுத்து திறன் எப்படி இருந்திருக்கும், அந்த அம்மாவுடைய படைப்பு திறன் எப்படி இருந்தால் இப்படி வந்து ஒரு நொடிந்து போன இதழை ஒரு பெண் எழுத்தாளர் மீட்டு வைக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு திறமிக்கவர்களாக இருந்திருக்க முடியும் இல்லையா. அதில் வந்து அந்த அம்மா வைமு அதுக்கே ஒரு அழகு உண்டு. நார்மலாக வைமுன்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம், தாத்தா பேர் அப்பா பேர் ஊர் போயிடுதுன்னா அப்படி இல்லை. வைனா திருநெல்வேலியில் திருக்கோளூர் அந்த அம்மா பிறந்த ஊருக்கு, அந்த அம்மா பிறந்த ஊரில் இருக்க தெய்வத்து பேர் வைத்தமாநிதி, அதில் இருக்க வை. மூணா அந்த கோயிலுடைய பேர் வந்து அந்த தலத்தோட பெயர் வந்து முடும்பை. தன்னுடைய பேரையே அப்போவே எப்படிப்பட்ட புரட்சிகர சிந்தனை. அப்பன் பேரை இன்ச்சினா போடலாம், புருஷன் பேரை இன்ச்சியெல்லாம் போடலாம் விடுவாங்களா இல்லையா. அப்போவே அந்த அம்மா வந்து இறை பெயரையும் ஊர் பெயரையும் ஒரு இனிஷியலாக ஒரு தலைப்பெழுத்தாக வைக்கிற அளவுக்கு சுதந்திரம் இருந்திருக்கு தானே நாட்டில். அப்போ மகளிர் சுதந்திரம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். வைமு கோதை நாயகி அம்மா புத்தகத்தை படிக்காதுன்னு யாராவது தடை போட்டிருந்தா 117 புத்தகம் அந்த அம்மா எழுதியிருக்க முடியுமா. வடுவூர் துரைசாமி ஐயங்கார், அவர் ஆரணி குப்புசாமி முதலியார், இவங்கெல்லாம் கோலோச்சின காலகட்டம் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் வைமு கோதை நாயகி அம்மாளுடைய படைப்பும் ஓங்கு புகழ் பெற்றிருந்திருக்கு. அப்போ நம்ம பெண்ணிய சுதந்திரம் இருந்ததால் தானே அவங்களால வந்து இப்படி ஒரு அளப்பரிய படைப்புகளை படைக்க முடிந்தது. அடுத்தது நம்முடைய சுதந்திர போராட்டம் எடுத்துக்கிட்டால் பெண்களுடைய தியாகம் வந்து சொல்லி மாளாது. ஆண்களுடைய தியாகம் எப்படி இருந்ததோ, எப்படி நம்முடைய பகத்சிங்கு, உத்தம் சிங்கு எப்படியெல்லாம் புரட்சியாளர்கள் உருவாங்கினாங்களோ, குதிராம் போஸ், பிரபுல சகி எப்படிலாம் வந்தாங்களோ, அதற்கு நிகர் பெண்களும் புரட்சிகர இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. உங்களுக்கு கெய்டினிலு அப்படிங்கிற ஒரு அம்மையார் தெரியுமா உங்களுக்கு. நாகாலாந்து அந்த அம்மா வந்து நாகா கவுன்சில் ஒரு புரட்சி இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. பழங்குடி மக்களை இந்த ஆங்கிலேய ஆதிக்க அரசு பழங்குடி மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. பழங்குடி மக்களை வந்து உரிமைகளை இது பண்ணுறாங்க, வனத்தை அழிக்கிறாங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்குது. அந்த அம்மா முன்னின்று எடுத்து செய்கிறாங்க. அந்த பெண் கைடில்னு இது மக்டொனால்டு வெள்ளைக்கார ஒரு சார்ஜென்ட்டு படையை எடுத்து கொண்டு வந்து இந்த அம்மாவை அடித்து கொல்லணுங்கிற மாதிரி சண்டை போடுறதுக்கு வராங்க. அந்த அம்மா அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட்டு துப்பாக்கியை தூக்கி சுட்டு கொல்லுது ராணி கைடினிலி. அந்த அம்மா 1936 பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க, கடுமையான தண்டனை கொடுத்து. பல சிறை இந்த அம்மாவுக்கு புகழ் கூடுது, எல்லா ஊரிலேருந்து இந்த அம்மாவை பார்க்க வராங்கன்னு. அப்போ ஒவ்வொரு சிறையாக மாற்றும்போது ஷில்லாங் ஜெயிலில் போய் நேரு பார்க்குறாரு. நீ கவலைப்படாத சகோதரி, நீ கவலைப்படாத, உன்னுடைய போராட்டம் வந்து இந்த வரலாற்றில் இடைபெறும். நீ வந்து இது வரைக்கும் நீ ஒரு சாதாரண கைதினி, இனிமேல் நீ வந்து குயின் ஆஃப் ஈஸ்ட், இந்த கிழக்கின் ராணி. அதுக்கப்புறம் நேரு தான் பேர் சூட்டுவார், குயின் கைடினிலி, ராணி கைடினிலிங்கிற பேரே நேரு தான் வைப்பார். சொல்லிட்டு வருவார், உன்னை விடுதலை செய்வதற்கு, உன்னை மீட்டெடுப்பதற்கு இந்த சகோதரன் கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்பான்னு. கடைசியில் என்ன வரலாறு நடந்ததுன்னா, சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு விடுதலையே கிடைக்கல. நேரு பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு தான் இந்த அம்மாவை சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், ராணி கைடினிலி அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு பெண் பிரித்திலதா வடேகர். இந்த அம்மா வந்து வங்கத்து பெண்.
அவங்க கிழக்கு நாகாலாந்து பெண்ணா, இவங்க வங்கத்து பெண். வங்கத்து மண் எப்பவுமே புரட்சிக்கும் ஆன்மீக சிந்தனைக்கும் உயரிய எண்ணங்களுக்கு புகழ்பெற்றது. நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ், விவேகானந்தர், சித்தரஞ்சன் தாஸ், பெரிய பல தலைவர்களை, பிபின் சந்திர பாலர், பல தலைவர்களை படைத்தது அந்த மண். அப்போ அங்கே இந்த பிருத்திலதா வடேகர் இதில் படிக்கிறாங்க. டாக்காவில் படிச்சுட்டு ஈடன் காலேஜ், அங்கே டாக்கா ஈடன் கல்லூரியில் தலை சிறந்த மாணவி, அப்போவே கோல்டன் மெடல் வாங்கின தங்க பதக்கம் பெற்ற பெண்மணி. இந்த பெண்மணி என்னென்னா புரட்சி இயக்கத்தால், நம்ம சுதந்திர சிந்தனையால் உந்தப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நண்பர் இருப்பார், சூரியசென். அந்த சூரியசென்னுடைய தியாகம் வந்து சொல்லி மாளாது. இந்த சுதந்திர போராட்டத்திலே மிக கொடூரமாக, மிக ஒரு மோசமான மரணத்தை தழுவிய மாவீரன் தான் சூரியசென். அந்த சூரியசென் வந்து ஒரு புரட்சிகர இயக்கத்தை முன்னெடுக்கிறார். அப்போ இந்த பிருத்திலதா வடேகர் என்ன சொல்லுது, நான் வந்து உங்கள் கூட புரட்சி இயக்கத்தில் சேர்ந்துக்கிறேன், எனக்கும் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குது, அதனால் என்ன வந்து நீங்கள் உங்கள் இயக்கத்தில் சேர்த்துக்குங்க, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டேன். அப்போ சூரியசென், பூபேஸ்வர் தத்தா இவங்கெல்லாம் வேணான்றுவாங்க. இல்லை, பெண் வந்து இந்த இயக்கத்துக்கு வர வேண்டாம், நாங்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாவோம், சில நேரங்களில் இந்த அரசு எங்களை சுட்டு கொல்லக்கூடும், கடுமையான வந்து தண்டனைக்கு ஆளாவோம், பெண்களை ஒரு நாளும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பிற்கு ஆளாக்க மாட்டோம், அதனால் பெண்கள் வந்து இந்த புரட்சிகர இயக்கத்துக்கு வர வேண்டாமாங்க. அப்போ மற்ற புரட்சியாளர்கள் இப்படி சொன்னாலும் சூரியசனுக்கு ஒரு எண்ணம் வரும், இல்லை இந்த பெண் திரும்ப திரும்ப கேட்கும். பிருத்திலதா வடேகர் ரொம்ப ஒரு சனாதன பிராமின், ஒரு வைணவ பிராமின் இனத்தை சார்ந்த பெண், இந்த புரட்சி இயக்கத்துக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், டீச்சராக ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிற பெண்மணி, எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, எங்களை ஏன் மறுக்கிறீங்கன்னு. அப்போ தான் சூரியசென் வந்து அழகாக யோசிப்பார், இந்த பெண்மணியை சேர்த்துக்குவோம். பெண்களை எதுக்காக மெயினாக சேர்க்குறாங்கன்னா, ஆயுதங்கள் கடத்துவதற்காக. பெண்கள் வந்து ஆயுதத்தை, துப்பாக்கியை, வெடிமருந்தை, வெடிகுண்டை மறைத்து சென்றால் காவல்துறை சோதனை கம்மியாக இருக்கும். பிரிட்டிஷ் அரசுக்கு மண்ணை தூவுறதுக்கு, ஆயுதங்களை கடத்துவதற்கு பெண்களை பயன்படுத்தலாம், நீ வா நம்ம இயக்கத்தில் சேர்ந்துக்கும் சொல்லிட்டு. அப்போ சிட்டகாங் ஆறுமரி அந்த டாக்கா பக்கத்தில் இருக்கிற சிட்டகாங்னு ஒரு இடம். இப்போ இந்த டாக்கா சிட்டகாங் எல்லாமே பங்களாதேஷுக்கு போயிடுச்சு. நம்ம மண் நாடு பிரிஞ்ச உடனே பாகிஸ்தானுக்கு போய் அது பங்களாதேஷாக மாறிடுச்சு. அந்த சிட்டகாங் ஆறுமரியில் பிரிட்டிஷ் அரசு இந்திய விடுதலை போராட்டம் ஒடுக்குவதற்குன்னு பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து, ஆயிரக்கணக்கான டன் வெடிமருந்தையும் எல்லா துப்பாக்கி ஆயுதங்களை, தளவாடங்களை கொண்டு வந்து பதுக்கி வைக்கிறாங்க. இந்த சிட்டகாங் ஆறுமரியில் இருந்து தானே நீ வந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் எங்கள் மக்களை சுட்டுக்கொள்கிற, எங்கள் மக்களை அழித்து ஒழிக்கிற, அதனால் வந்து இந்த சிட்டகாங் ஆறுமரியை நம்ம கைப்பற்றுவோம், இந்த சிட்டகாங் ஆறுமரியை தகர்ப்போம் அப்படி சொல்லிட்டு 1000 காவலர்கள் இருந்த ஒரு ஆறுமரியை இவங்க வந்து ஒரு 36 பேர், இந்த சூரியசென்னும் பிருத்திலதா வடேகர், கல்பனா தத் போய் சண்டை போட்டு நம்ம புரட்சியாளர்களையும் சுட்டு கொள்றாங்க. கடுமையான போர், 76 ஆங்கிலேய காவலர்களையும் இவங்க சுட்டு கொண்டுடுறாங்க. அப்போ கொடுமையான சண்டை நடக்குது. பிரிட்டிஷ் அரசு பயங்கர ஒரு கோபமாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படி ஒரு இராணுவ கிடங்கையே ஒரு புரட்சி படை, ஒரு இயக்கம் கைப்பற்றிடுச்சுன்னா நாடே கைப்பற்றின மாதிரி ஆயிடுதுல்ல. பிரிட்டிஷ் இராணுவ கிடங்கையே கைப்பற்றிட்டா நாடையே கைப்பற்ற ஆயிடும்ல. அந்த சூரியசென்னும் ஒரு ஆசிரியர், மாஸ்டர் டா, நம்ம ஜி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜிங்கிற ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை, ஐயான் தமிழில் சொல்கிறோம், ஜின்னு ஹிந்தியில் சொல்கிறோம், அந்த மாதிரி டா அப்படிங்கிறது வங்காளத்தில் வந்து கௌரவிக்கிற ஒரு வார்த்தை. மாஸ்டர் தான் அழைக்கப்பட்ட சூரியசென் முன்னின்று பிருத்திலதா வடேகரோட இந்த போரை நடத்துகிறார். கடைசியில் சூரியசென்னை பிடிக்க முடியாது. இப்போ இந்த பிரிட்டிஷ் அரசு சல்லடை போட்டு தேடுறாங்க, இவனை உண்டுலன்னு ஆக்கணும், இந்த சூரியசென்னையும் இந்த பிருத்திலதா வடேகர் இந்த குரூப்பை அழிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பகர்லத்தி யூரோப்பியன் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் என்ன தெரியுமா வாசகம் வச்சுருக்காங்க, இப்போ இந்த ஹோட்டல் இருக்குன்னு இந்த மாதிரி, இண்டியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுடு, இந்தியர்களும் நாய்களும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த வாசகத்தை பிருத்திலதா வடேகர் பார்த்துருது, இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. அடுத்தது இவனை உண்டுலன்னு ஆக்குவோம், இவனை ஒழிச்சு கட்டுவோம், இந்த ஆங்கிலேய இவனுங்களை வந்து கிளப்பு உனக்கு கேட்குதா,
கிளப்பு எங்கள் மக்களை வந்து நீ அழிச்சுக்கிட்டு நீ இங்கே உட்காந்து மது அருந்துக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு சுகபோகமான சொகுசான வாழ்க்கை உனக்கு கேட்குதா அப்படி சொல்லிட்டு இந்த பிரித்திலதா வடேகர் இந்த பொறுப்பை கல்பனாத்தத்துக்கு தான் அதை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போல்லாம் புரட்சியாளர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு. இதனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்படலாம், நாடு கடத்தப்படலாம், கடுமையான கசையடிக்கு ஆளாக்கப்படலாம், கைகால் எடுக்கப்படலாம், கொடுமையான தண்டனைக்கு ஆளாகலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, எனக்கு இந்த சுட்டுக்கொள்கிற வாய்ப்பை கொடு, நான் போய் இந்த இதை முன்னெடுத்தணும், அந்த போர்டை நான் அகற்றுறேன், அங்கே இருக்க வெள்ளையர்களை உண்டா இல்லையான்னு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு பிரித்திலதா வடேகர் இந்த அடுத்த புரட்சிக்கு போவாங்க. இந்த பகர்லத்தி கிளப்போட போர்டு அகற்றுறதுக்கு அங்கே போனால் இந்த மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த பிரிட்டிஷ் காவல்படை வந்து கடுமையான ஒரு பாதுகாப்பை அதிகரிச்சிருப்பாங்க. இவங்க துணிச்சலாக போய் அந்த போர்டை அழித்து இது பண்ணும்போது அப்போ திரும்ப பிரிட்டிஷ் வந்து அப்போ 6 பேர்த்த சுட்டு கொல்லுவாங்க. அந்த இதுக்கு பிரித்திலதா வடேகருக்கு கையில் குண்டு பாஞ்சிரும். அப்படி குண்டு பாஞ்சாலும் தப்பிச்சிரும். தப்பிச்சு ஓடினாலும் அந்த ஆங்கிலேய படை துரத்திட்டு வரும்போது அந்த புரட்சி இயக்கத்துக்கே உரிய சயனைடு சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க. சயனைடு சாப்பிட்டு எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு அகப்பட்டுறக்கூடாது, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள் என்னை வச்சு என்னை துன்புறுத்தி நம்முடைய இயக்கத்தை காட்டி கொடுத்துடக்கூடாது, இந்த இயக்கம் வந்து என்னால் வெளிப்பட்டுறக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த பெண் தன்னை வந்து சயனைடு சாப்பிட்டு இறந்து போயிடும். என்ன வயசு தெரியுமா? 21 வயது. 21 வயது பெண்மணி, ஒரு சனாதன பிராமின் இந்த நாட்டிற்காக. ஓகே. அதே மாதிரி சூர்யா சென்னை, அவங்களுடைய குருவான சூர்யா சென்னை பிடிச்சிருவாங்க. அந்த சூர்யா சென்னை காட்டி கொடுப்பவர்களுக்கு, அந்த சூர்யா சென் பற்றி சூர்யா சென்னை கடைசி வரைக்கும் பிடிக்கவே முடியாது. அவரை வந்து காட்டி கொடுப்பவர்களுக்கு, தகவல் கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம். எப்போ? 1932 5 லட்சம் ரூபாய் சன்மானம் சூர்யா சென்னுடைய உயிருக்கு விலை. அப்போ அதை என்ன பண்ணிடுவா, ஒரு வீட்டில் போய் தங்கும்போது காக்கேர் கலா அப்படிங்கிற ஒருத்தரை என்ன பண்ணிடுவான், காட்டி கொடுத்துருவான். ஆனால் அவனுடைய மனைவி சூர்யாசனுடைய ஃபேன், சூர்யாசனுடைய தீவிர பக்தை. தான் புருஷனே ஆனாலும் தன்னுடைய ஒரு பெரிய புரட்சி வீரனை இவன் தான் புருஷன் காட்டி கொடுத்தான்னு அந்த பெண்மணி என்ன பண்ணோம், மற்ற புரட்சிவாதிகளுக்கு சொல்லி என் புருஷன் தான் இந்த மாதிரி காட்டி கொடுத்தான், அவனை முதல்ல கொல்லுங்க அப்படிங்கும். அந்த 5 லட்சம் பரிசு வாங்குறதுக்கு முன்னாடி இவனை கொண்டுடுவானுவோம். 5 லட்சம் பரிசு வாங்குறதுக்கு முன்னாடி இவனை கொண்டுடுவானுங்க. எப்பேற்பட்ட பெண்மணிகளாக இருந்திருக்காங்க பாருங்க. தான் புருஷனே ஆனாலும் ஒரு புரட்சி இயக்கத்தை, ஒரு புரட்சி ஏளனை, நம்முடைய நாட்டு விடுதலைக்காக போராடுகிற ஒரு மாவீரனை காட்டி கொடுத்த ஒரு துரோகி, தான் கணவனே இருந்தாலும் அவனை அகற்றுங்க, 5 லட்சம் வாங்குறதுக்காக நீ ஆசைப்படுற, உன்னை கொல்லுறேன் பாரு அப்படின்ட்டு அதை 5 லட்சம் வாங்குறதுக்கு முடியே கொண்டுடுவானுங்க. இப்போ சூர்யா சென்னை பிடிச்சி ரொம்ப கொடுமையான தண்டனை, இந்த இந்திய வரலாற்றிலே மிக கொடுமையான, சந்திரசேகர் ஆசாத்தை கூட இறந்த பிறகு தான் 62 குண்டு பாயும் ஆல்பர்ட் மான்பூங்காவில் சுட்டு கொல்லும்போது. ஆனால் சூர்யா சென்னை பிடித்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் வைத்து, டாக்கா சிறையில் வைத்து 32 பற்களையும் சுத்தியாளர் அடிச்சே எடுத்துருவானுங்க. அனைத்து 20 விரல்களையும் நகைக்கண்ணை பிடுங்கிடுவாங்க. 4 ஜாயிண்ட்டையும், கைகள் 2 கால் 2 4 ஜாயிண்ட்டையும் உடைச்சி தனியாக எடுத்துருவான். ரொம்ப கொடுமையாக ஒரு பிணமாகவே தூக்கு மேடைக்கு இழுத்துட்டு போனாங்க. நடக்க முடியாமல், பேச முடியாமல், ரத்தம் முழுகின நிலையில் அதை ரசித்து அந்த துன்பத்திற்கு ஆளாக்கி, நீ எங்களுடைய ஆயுத கடங்கையாடா, அரசையாடா நீ எதிர்த்து இது பண்ணுற சொல்லிட்டு பிரிட்டிஷோடைய ஒரு அடக்குமுறை ஆட்சி சூர்யா சென்னை 32 பற்களையும் சுத்தியலால் உடைத்து 20 நகைக்கண்கள், நம்முடைய கை கால் 10 20 நகைக்கண்ணையும் சுத்தியலை வச்சு இடுக்கி வச்சு புழுங்கி அந்த ஜாயிண்ட்டுகளை தகர்த்து, மூட்டெல்லாம் தகர்த்து நடைபெணமாக கொண்டு போய் தூக்கில் போட்டாங்க சூர்யா சென். அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தில் வந்தது நம்முடைய சுதந்திர போராட்டம் இல்லையா? அதற்கு உறுதுணையாக நின்றது பிரித்திலதா வடேகர். நம்ம இன்றைக்கெல்லாம் பல நடிகைகளை தெரியும் இல்லையா, வர்ணம் பூசிய அழகிகளை தெரியும், பிரித்திலதா வடேகர் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி உங்கள் பேரே தெரியுமா, ஆளை தெரியுமா? அதனால் நம்முடைய தியாகங்கள் எல்லாம் முன்னெடுத்து நம்ம அர்ப்பணித்து செயல்பட்டால் எல்லா நாளிலையும் நமக்கு கௌரவம் கிடைக்கும். நம்ம உண்மையாக நேர்மையாக ஒரு உணர்வோடு செயல்பட்டோம்னா எந்த பாலினமாக இருந்தால்னா எல்லாருக்கும் அந்த உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி
அடுத்தது மேடம் பிகாஜி காமா அப்படிங்கிற ஒரு அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அம்மா வந்து ஒரு பார்சி இன பெண். பார்சி இனம்ங்கிறது இந்தியர்களில் வந்து தாதாபாய் நவரோஜிலாம் இருந்தார்ல அந்த இனம். பார்சி இனம்ங்கிறது இந்தியாவில் ஒரு தொழில் வளம் மிக்க இனம், தொழில் செய்கிற இனம். ஓகே, அந்த பார்சி இன பெண்மணி, பம்பாயில் பிறந்த பெண்மணி, அவங்க தந்தையார் வந்து மிகுந்த செல்வமில்ல மக்கவர், அதாவது 1000 ஏக்கர் நிலப்புலன் உள்ளவர். அவங்கள்ட்ட பணியாளர்கள் மட்டுமே 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவியவர். அவருக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கணவர் பேர் வந்து ரஸ்தம்ஜி காமா, பிகாஜி காமா, ரஸ்தம்ஜி காமா. இந்த அம்மா வந்து தீவிர சுதந்திர ஈடுபாட்டில் இருக்காங்க. பாம்பே கிரானிக்கல்னு ஒரு பத்திரிக்கை, அதை ஃபெரோஷா நடத்திட்டு இருப்பார், ஃபெரோஷா மேத்தா. அந்த பத்திரிக்கையில் இந்த அம்மா வந்து புரட்சிகர சிந்தனைகளை வெளிப்படுத்தும். இந்த நாட்டிலிருந்து அந்நிய ஆட்சியை அகற்றணும், நம்ம விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு எழுதும். இது வந்து கணவருக்கு பயத்தை உண்டாக்கிடும். கணவர் வந்து இதுக்கு அனுமதி மறுக்க மாட்டார், அனுமதி மறுத்துருவார். நீ வந்து அனுமதிக்க மாட்டார், நீ வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, புரட்சி சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது, கட்டுரை எழுதக்கூடாதுன்னு. அதுக்கு வந்து பிகாஜி காமா சொல்லுவாங்க, நீ என்ன சொல்கிறது, உன்னை விட 10 மடங்கு சொத்து எங்கள் அப்பா கிட்ட இருக்கு, எங்கள் சொத்தை வச்சு தான் நீயே பிழைக்கணும், நீ என்ன சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது? சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீ என் கூட இரு, இல்லைன்னா எனக்கு புருஷனே வேண்டாம் அப்படின்னும். புருஷனே வேண்டான்ட்டு அவன் போயிடுவான் கிளம்பி, ரஸ்தம்ஜி காமா போயிடுவான் கிளம்பி. இந்த அம்மா என்ன பண்ணும், புரட்சிக்காக, நாட்டு விடுதலைக்காக அப்போ வந்து இந்தியா ஹவுஸ்னு லண்டனில் வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து நம்முடைய வீர சவார்கர், நம்முடைய திருச்சி தந்த திருவிளக்கு வாவேசு ஐயர், மதன்லால் திங்கரா, ஷாமஜி கிருஷ்ணவர்மா, பல புரட்சியாளர்கள் தங்கி புரட்சி சிந்தனையை மேம்படுத்திய இடம். அங்கே போய் இந்த அம்மா இப்போவே லண்டனுக்கு போயிடுது. இந்த அம்மா லண்டனுக்கு போய் அங்கே அந்த இந்தியா ஹவுஸில் இருந்துட்டு புரட்சியாளர்களெல்லாம் வந்து உற்சாகப்படுத்துது, நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுங்க, உங்களுக்கு அனைத்து உதவி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி வீர சவார்கர் கப்பல்லேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவரை பிடிச்சி கொண்டு வந்து அந்தமான் செல்லுதார் சிறையில் போட்டு கொடுமையான தண்டனை கொடுப்பாங்க. அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பிகாஜி அம்மா தன்னுகிட்ட இருந்த எல்லா சொத்தையும் புரட்சி இயக்கத்துக்கு விற்று கொடுத்தது போக, இந்த ஒரு புரட்சியாளன், ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரன் சிறையில் வாடுறான்னு அவர் குடும்பத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அம்மா 1907 சோசியலிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சோசியலிஸ்ட் காங்கிரஸ்னு ஒரு மாநாடு ஜெர்மனில் ஸ்டட்கார்ட்டில் நடக்குது. அங்கே போய் அங்கே வந்து இந்திய சுதந்திர கொடின்னு சொல்லிட்டு 1907 மூவர்ண கொடியை இந்த அம்மா உருவாக்குது. மூவர்ண கொடியை முதல்ல உருவாக்குனது இந்த அம்மா தான், மேடம் பிகாஜி காமா தான். அந்த மூவர்ணம் என்ன தெரியுமா? பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு. அதுக்கு அந்த மூவர்ண கொடி பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு. என்ன அர்த்தம்னா, பச்சைன்னா நம்முடைய நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக, அவங்களை அங்கீகரிக்கும் விதமாக. ஆரஞ்சுன்னா பௌத்த மதம், அவங்க அந்த முக்காடு வந்து ஆரஞ்சு கலரில் போடுவாங்கள்ல, அவங்களையும் சீக்கியர்களையும் கௌரவிக்கும் விதமாக ஆரஞ்சு. சிவப்பு வந்து இந்தியர்களுடைய அக்னி ஜுவாலை, இந்தியர்கள் எழுச்சி, இந்துக்களுடைய இதை காமிக்கிறதுக்காக அடையாளமாக சிவப்பு. மூவர்ண கொடி, அந்த கொடியில் 8 ஸ்டார் இருக்குது, 8 நட்சத்திரங்கள். அது என்ன சிறப்பம்சம், எதுக்காக அதை வச்சாங்கன்னா, அப்போ இருந்த மாகாணங்கள் வந்து 8 மாகாணங்கள். இந்தியாவில் அப்போ இருந்த மாகாணங்கள் 8 மாகாணங்கள். இந்த 8 மாகாணங்களும் ஒளிவிடும், சுடர் விடட்டும் என்பதை காமிப்பதற்காக 8 நட்சத்திரங்களை வச்சாங்க இந்த மேடம் பிகாஜி அம்மா. அதுக்கப்புறம் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த நாட்டு விடுதலைக்காகவே இருந்து 1936 தன்னுடைய கணவன் வருத்தம் தெரிவித்து வந்தாலும் இந்த நாட்டு சுதந்திரத்தை, விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கிறதா இருந்தால் உன் கூட நான் வாழறேன், இல்லைன்னா உன் வாழ்க்கையே வேண்டாம், உன் கூட எனக்கு அந்த திருமண வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு உதறி சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்மணி மேடம் பிகாஜி அம்மா. ஓகே, அதே மாதிரி ராஜ்குமாரி அம்ரித் கவர் அப்படி ஒரு பெண்மணியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜ்குமாரி அம்ரித் கவர் என்னன்னா, ராஜ்குமாரி அம்ரித் கவருங்கிறவங்க, இந்த அம்மா வந்து நம்மளாம் ஏதாவது ஒரு கற்பனையை உருவாக்கிட்டு நம்மளாம் ஏதாவது பேசிக்கிறோம். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெண்மணியும் எப்படிலாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் ஒப்பிடும்போது நம்மளாம் நத்திங், நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தோணும்.
அந்த ராஜ்குமார் அம்ரித் கவர் வந்து அந்த அம்மா வந்து பஞ்சாப் கபூர்தலா அரசருடைய மகள், இனாம் சிங்குடைய ஒரு பஞ்சாப் அரசருடைய மகள். அரச பரம்பரையை சேர்ந்த பெண் லண்டனில் கல்வி கற்குது. லண்டனில் வெஸ்ட்பார்ன் ஸ்கூலில் படிச்சுட்டு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு 20 வயது வரைக்கும் அங்கே ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து அவங்க வந்து நேருவோடைய சகபாடி. நேரும் 1889 பிறந்தவர், இவங்களும் 889. இங்கே வந்து சுதந்திர போராட்டத்தால் உந்தப்பட்டு நம்முடைய நாட்டு விடுதலைக்காக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி தீவிர இந்த விடுதலை போராட்ட உணர்வோடு இருக்காங்க. அப்போ 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும், பஞ்சாப் படுகொலை. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அடுத்து என்ன செய்ய வேண்டுங்கிறதுக்கு நம்முடைய தலைவர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், மகாத்மா காந்தி எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடும்போது இந்த எர்னாம் சிங், ராஜ்குமாரி அம்ரித் கவுர் வீட்டில் தான் அந்த மீட்டிங்கே நடக்குது. இந்த அம்மா வந்து ஒரு கிரிக்கெட் கேப்டனாக இருக்காங்க, டென்னிஸ் கேப்டனாக இருக்காங்க, மிக சிறந்த விளையாட்டு வீராங்கனை. ஆனால் இந்த அம்மா ஒரு நாட்டு இளவரசியாக ஆகிறதுக்கான, சமஸ்தான இளவரசியாக ஆகிறதுக்கான தகுதி பெற்றிருந்தோம், அதற்கான வாய்ப்பு இருந்தோம். இந்த அம்மா ஆகலை. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிறிஸ்டியானிட்டி ஃபெய்த் உண்டு, கிறிஸ்துவராக மாறுவாங்க. இதை காரணம் காட்டி இந்த அம்மா ஒதுக்குவாங்க. இந்த அம்மா எனக்கு சொத்து சுகம் இந்த இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த மாளிகை ஆடம்பரமெல்லாம் தேவையில்லை. காந்தி தலைவர்களாக ஒரே நேரத்தில் 300 பேர் தங்கக்கூடிய அரண்மனை அவங்க அரண்மனை. அப்பேற்பட்ட அரண்மனையை விட்டுட்டு 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி கூட போயிட்டு மண்டை உடைஞ்சி அடிப்பட்டு ரத்தம் சிந்தி 3 மாதம் சிறையில் இருந்து கொடுமையான தண்டனைக்கு ஆளாகி சாப்பாடு இல்லாமல் ரத்த கலரியாக வெளியே வருவாங்க. திரும்ப இந்த எல்லாத்தையும் சுரந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்டினை விட்டுட்டு இந்துவாக வந்துட்டா நான் வந்து உனக்கு அரண்மனையை கொடுக்குறோம். அது மாதிரி வந்து நீ சுதந்திர போராட்ட இதை விட்டுட்டு நீ வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பேசாமல் இருந்தால் ஒன்று நாங்கள் அரசியாக அங்கீகரிக்கிறோம்பாங்க. எனக்கு அரண்மனையும் வேண்டாம், சொத்து சுகம் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து இந்த நாட்டோட விடுதலை தான் முக்கியம், எனக்கு வந்து மகாத்மா காந்தியை தான் நான் தலைவராக ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த இதை 1934 காந்தி கூட போய் சேர்ந்து 16 ஆண்டுகள் காந்திக்கு உதவியாளராக இருப்பாங்க. காந்தி என்னென்னா எப்போவுமே பயங்கர பரிசோதனை களம். அவர் காந்தி எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்ப்பார். எவன் வந்தாலும் அவனை முதல்ல கழிவறையை கழிவ சொல்கிறது, அவனுக்கு மனப்பக்குவம் இருக்காது. இந்த அம்மாவையும் போய் நீ முதல்ல இங்கே இருக்கிற தொண்டர்களுடைய கழிவறையை சுத்தப்படுத்த சொல்லுவார். நூறு இதை நீ வந்து க்ளீன் பண்ணி வை, தூய்மைப்படுத்து, அப்போ தான் உனக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரச இனத்து பெண், ஒரு சமஸ்தானத்து பெண்கிற மமதை போவோம் அப்படி சொல்லிட்டு இந்த பெண் அதே மாதிரி போயிருந்து காந்தியோட சேவை செஞ்சு அந்த சபர்மதி ஆசிரமத்தில் தன்னையே அர்ப்பணி செயல்படுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட சேவையை அங்கீகரித்து 1927 இப்போ நீங்கள் கிராம விடியல் வச்சுருக்க மாதிரி ஆல் இண்டியா விமன் கான்ஃபரன்ஸ்னு ஒரு மாநாடு, ஒரு இயக்கம் ஆரம்பிப்பாங்க. அந்த இயக்கத்துடைய நிறுவனரும் இந்த அம்மா தான், அந்த இயக்கத்துடைய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி இந்த அம்மா தான். இது என்னென்னா, நாடு விடுதலை பெற்ற உடனே காந்தி வந்து நேரு வந்து இடைக்கால அமைச்சரை அமைப்பார் 1946. அப்போவே இந்த அம்மாவுடைய சேவையை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் நேரு, இந்த அம்மாவுக்கு தான் முதல் கேபினெட் மினிஸ்டர் இந்தியாவில் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பார். முதல் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த அம்மா தான், ஹெல்த் மினிஸ்டர். ஃபஸ்ட்டு இந்தியாஸுடைய ஃபஸ்ட்டு ஹெல்த் மினிஸ்டர் இந்த அம்மா. இந்த அம்மா நியூசிலாந்துக்கு பயணம் போகிறாங்க ஹெல்த் மினிஸ்டராக. அங்கே இருக்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்டால் இந்த அம்மா வந்து எங்களுக்கு வந்து பரிசு பொருட்களாக எதுவும் வேண்டாம், பென்சிலின் டப்பாவை கொடுங்க, பென்சிலின் ஊசி எங்கள் நாட்டில் பற்றாக்குறை இருக்குது, 1950 உங்களுக்கு பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, என்னென்ன நகை வேணும், என்ன பரிசு வேணும்னு கேட்குறாங்க. இந்த அம்மா எனக்கு பரிசு பொருட்களாக வேண்டாம், எங்கள் நாட்டு மக்கள் வந்து தொற்று நோயால் அவதிப்படுறாங்க, எங்களுக்கு பென்சிலின் கொடுங்க, ஐரோப்பாவில் இருக்க எல்லா நாடுகளையும் தருவிச்சு பென்சிலின் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலினுடைய அந்த டப்பாவை வாங்கிட்டு வருவாங்க பரிசு பொருளாக பென்சிலின். ஸோ அதில் வந்து பெண்கள் வந்து நீங்கள் எந்த நிலையிலும் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையே வச்சுக்காதீங்க. நம்ம தகுதி இருந்தால், நமக்கு திறமை இருந்தால் எல்லா நிலையிலும் நம்மளை அங்கீகரிப்பார்கள். நம்முடைய அறிவையும் திறமையும் உழைக்கும் திறனையும் அதை தான் நம்ம மேம்படுத்திக்கணும். சும்மா கேளிக்கையில் இல்லாமல், நம்ம ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல், சும்மா கூடி பேசி அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள்.
தாய்மொழி பற்றுலாம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பெண்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ஆனால் பையனுக்கு நம்ம பேர் வைக்கிறத பார்த்தா விஷாலு, ரூபேஷு, இன்னும் இஸ்ஸு. ஆனால் நம்ம தமிழர்களே தமிழ் பெயரை வைக்க மாட்டேங்கிறோம். ஜாண்டி ரோட்ஸுங்கிற தென்னாப்பிரிக்கா ஆல்ரவுண்டர், வெரி குட் ஃபீல்டர், அவர் அவர் பையன், அவர் குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? அவருடைய பொண்ணு பிறந்தது, அந்த பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்தியா. ஜாண்டி ரோட்ஸோடைய பொண்ணு பேர் இந்தியா. ஆனால் நம்ம எங்கள் ஃப்ரெண்டே ஒருத்தர் பேர் வச்சுருக்காங்க, அவன் பையன் பேர் கிருத்திக் ரோஷன். அவங்க அம்மாவுக்கு அந்த ரோஷனுங்கிறது வாயிலே ரோசாங்குது. நம்ம பெண்கள் இந்த புற அழகிலே இது பண்ணாதீங்க. அதுக்கும் அதாவது திருக்குறள் சொல்லுவாங்க, நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில்வளம் மண்பான் புனைப்பாவை தட்டு. அறிவு வளத்தை வளர்த்துக்காம, நம்முடைய அறிவு திறமையை சிந்தனையை மேம்படுத்தாமல், நுண்பான் நுழைவளம் இல்லான் எழில்நலம், அறிவை வளர்த்துக்காம நீ முகப்பூச்சி முக அழகு நம்முடைய புற அழகை வளர்த்துக்கினா அது எப்படி இருக்கும்னா, சோழகுல பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டா எப்படி இருக்கும், ஜவுளிக்கடை பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு அழகு எப்படி இருக்கும், அந்த அங்கீகாரம் தான் உனக்கு கிடைக்கும். அதில் அறிவை வளர்த்துக்கோ, இந்த முகப்பூச்சிக்கோ மேற்பூச்சிக்கோ புற அழகுக்கோ நீ முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்மளுடைய பெண்கள் அனைவரும், பெண்களை நம்ம புறக்கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். எங்கள் அம்மா யார், எங்கள் சகோதரி யார், என் மனைவி யார், என் மகள் யார், இவங்க எல்லாத்தையும் தவிர எனக்கு வேறு என்ன உறவு இருக்காங்க இல்லையா? அதில் பெண்கள்ங்கிறவங்க, பெண் உரிமை, பெண் இதெல்லாம் என்னை பொறுத்திருக்கேன். அப்படி ஒரு கேட்குற சூழ்நிலையை உங்களுக்கு உருவானதே ஆணினத்துக்கு அவமானமாக தான் நான் எடுத்துக்கிறேன். பெண் உரிமை கேட்குறதே ஒரு அவமானம் தான், ஆணினத்துக்கு தான் அவமானம் அது. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சூழ்நிலையும் நம்ம பெண்மையை நம்ம போற்றுவோம், பெண்மையை வணங்குவோம். நீங்கள் அனைவரும் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக வளர்ந்திட மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.